பிறந்ததிலிருந்து பற்றி கவலைப்படுவது இயல்பானது. எல்லாரும் நேற்று இன்றைக்கு நாளை கூட நம்ம கவலைப்பட இருக்கிறோம். ஏன்னா நம்ம மனுஷர்கள், ரோபோட் இல்லை, நம்ம எல்லாரும் மனுஷர்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கவலைப்பட என்ன இருக்கிறோம், மனிதர்கள் கவலைப்பட இருக்கிறோம். பொதுவாக மக்கள் எதை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறார்கள்? இன்னைக்கு தம்பி யாரு, மரியவண்ணன், சரிங்களா, சின்ன வயசுலேருந்து தெரியும், படிக்கிற சில பெருத்தவங்க, சரி, அவங்களுடைய ஃப்ரெண்டு நல்லா இசைக்கரை வாசிப்பாரு, கீதா வாசிப்பாரு, கத்திரிக்கு ஸ்தோத்திரம். பெத்தம் புத்தம்ல பெத்தம், புத்தம் வந்து அங்க இருக்கு இப்போ. பெத்தம்னா பெத்தம் கால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஃப்ரெண்ட் அவர் கல்யாணத்துக்கு இருந்தாரு நேற்று அம்மா மஞ்சள். ஸோ வர்றதை கேள்விப்பட்டதுனால அவரை வாசிக்க நான் கொடுத்துருக்கிறேன். சபையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. கவிதாவுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க அவர் இசைக்கரை வாசி, சரிங்களா? ஸோ தங்களுடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக, பொதுவாக மனிதர்கள் அதிகமாக எதை குறித்து கவலைப்படுவாங்க? தங்களுடைய வாழ்க்கை குறித்து. ஒவ்வொருடைய மனுஷனோட வாழ்க்கையில, சரிங்களா, நிறைய காரியங்கள் அவங்க சிந்திப்பாங்க. அடுத்தது நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு தம்பி மாதிரி வரல, லேட் ஆயிடுச்சு, எனக்கு கவலையாயிடுச்சு. வருவார் அச்சர்ச்சில் சொல்லிட்டு அவர் இன்னைக்கு துதி நேரம் நடத்துவார், இல்லை இசைக்கரை வாசிப்பாரு. இயற்கையாக எனக்கு என்ன வந்தது? கவலையாயிடுச்சு. நீங்க கூட ஒரு வேளை கவலையா இருக்கீங்க, எப்பதான் முடிப்பார் சப்பாத்தி. இது தானா நம்மளுக்குள்ள இருக்குது, இது நம்ம தவிர்க்க முடியாது, சரிங்களா? குடும்பம், ஓகே, இப்ப குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பம், கணவர் மனைவி, ஓகே, கணவர் மனைவி கம்யூனிகேஷன், திருமண வாழ்க்கை நீண்ட காலம். ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் கணவர் மனைவி, தாய் தகப்பன் இருவரும் சேர்ந்து என்ன செய்யிருக்கிறாங்க? ஒற்றுமையாக வாழணும். இடையே பல பிரச்சனைகள் வரும், சரிங்களா? புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரும். அப்புறம் ஒருத்தர் சின்னத்தில் பேச மாட்டாங்க, கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, சரிங்களா? ஸோ தொடர்ந்து நீண்ட காலம் பயிர், நீண்ட கால வாழ்க்கை, திருமணமானது நீண்ட கால வாழ்க்கை. அது குறித்து நம்ம சில நேரத்தில் கவனம் செலுத்த இருக்கிறோம். ஏதாவது அசம்பாவம் நடந்துச்சுனாக்கா நம்மளோட குடும்பத்துல தேவஜனமே மனைவி சீக்காயிட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். எவ்வளோ நேரம் பிடிக்கும் இல்லையா, என்ன சீக்கிரம் தெரியலையா? இப்போ அவர் கூப்பிட்டார், யாரும் சொல்றது, விஜயம் கூப்பிட்டார், எனக்கு பார்க்க இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, பிரச்சனை எனக்கு கவலையாச்சு. நான் வீட்டுக்கு போயிருந்தேன், போன தடவை போயிருந்தேன், அவசரம் கண்டிப்பாக நான் வருவேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவர் வர முடியாத ஒரு தருவாயா இருக்கிறார், சரிங்களா? பெற்றோர்களுடைய பொறுப்பு. பிள்ளைகள் நல்ல ஒழுக்க மதிப்புகளுடன் நல்ல கல்வியுடன் வளர்ப்பது பெற்றோர்களுடைய கட்டாய கடமை இருக்கிறது. எல்லா பெற்றோர்களும் தங்களோட பிள்ளைகளை குறித்து என்ன செய்வாங்க? அதிகமாக யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க, கவலைப்படுவாங்க. என் பையன் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு அவன் நல்ல நிலைமைக்கு வரணும், அவன் ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறானா இல்லையா, அல்லது எங்கேயாவது கூட்டாளி கூட சுத்திக்கிட்டு இருக்கிறானா, லேப்பா பண்றானா. எல்லா பெற்றோர்களுக்கு அது இயற்கையாக கவலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களோட பிள்ளைகள் சிறப்பான எல்லா வாழ்க்கையின் ரீதியில உயரணும், சரிங்களா? படிச்சுட்டாரு, பரீட்சை எழுதிட்டாரு, ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது. அதை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, விசேஷமாக கல்வி குறித்து பெற்றோர்கள் பொறுப்பு. பிள்ளைகளை நல்ல ஒழுக்க மதிப்புகளுடன் நல்ல கல்வியுடன் வளர்ப்பது பெற்றோர்களோட கட்டாயமான கடமையா இருக்கிறது. இந்த பொறுப்பை ரெண்டு பேரும், கணவர் மனைவி, நீ பார்த்துக்க, பிள்ளைய ஸ்கூலுக்கு நீ அனுப்பு, பிள்ளைக்கு சாப்பாடு கொடு, எல்லா ஆயத்தங்களும் நீ என்ன கணவர், அவங்களும் இந்த குடும்பத்தோட சுமையை சுமக்கணும். மனைவியை விட்டுவிடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான், கணவர் மனைவி சேர்ந்துதான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை கட்ட முடியும். எந்த விதத்துல வளர்ச்சி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை கணவர் மனைவி சேர்ந்து சமமான பொறுப்பா இருக்கணும். மஸ்ட் ஈக்குவலி ஷேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, வீட்டுக்காரு அவர் வந்து வெளியில போயிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ள ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வருவாரு, நான் வீட்டுக்குள்ள வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிள்ளைகளோட படிப்பும் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் வீட்டினுடைய எல்லா நலவாரங்களையும் குறித்து கணவர் மனைவி சேர்ந்து செய்யணும். அப்பதான் தேவஜனமே. அப்ப
கவலைகள் கவலைகளை மேற்கொள்வது என்ற தலைப்பே தான். ஸோ வேலை குறித்து இப்போ நிறைய வேலை பிரச்சனை. ஐயா கூட சொல்ல வேலை கொஞ்சம் நிறைய பேருக்கு கிடைக்கப்பட்டது. ஏன்னா நிறைய வெளியூருக்கார வந்திருக்கிறாங்க. பங்களாக்காரங்க, வியட்நாம்காரங்க, கம்போடியாக்காரங்க, சரிங்களா, நேபாளக்காரங்க, இந்தியாக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை நல்லா கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு காலையில் கூட தெரிவிச்சு என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கப்படுது. எங்க பண்ணாலும் ஜாதன் கோசம் உந்த செப்பல் உந்த பூமி புத்திரா யான் பூமி புத்திரி நான் படிக்கல. அப்போ எவ்வளோதான் வேலை எத்தனை ஒரு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லா இன்டர்வியூக்கு போயிட்டேன். நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க நான் கூப்பிடுறேன். ஆனால் அவங்க கூப்பிட்டு பாடு கிடையாது. அப்போ பெற்றோர் என்ன செய்யறாங்க, தங்க பிள்ளைங்களுக்கு சரிங்களா வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் படிச்சு முடிச்சுட்டாங்க, காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டாங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேது, சரி அமைய மாட்டேது. அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேது. பெற்றோர்களுடைய கவலை நிச்சயமாக இருக்கும். சரிங்களா, இது இயற்கையா இருக்கு. ஸோ வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிறது. சரிங்களா, அது மாத்திரம் சம்பள உயர்வு இந்த வருஷம் பாருங்க, ஒவ்வொரு வருஷம் சம்பள உயர்வு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். நீ வேலை செய்யுங்க, எனக்கு சம்பள உயர்வு இருக்குது. நான் 3 மாசம் தான் வேலை செஞ்சேன் ஷாலா. ஓகே, 4 வெள்ளிக்கு வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு 4 வெள்ளி தான். 77 78 நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. சரிங்களா, அலவன்ஸ் 1 வெள்ளி, மொத்தம் 5 வெள்ளி. மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 130 வெள்ளி தான். ஆனா நான் கிளாங்கில இருந்து ஷாலாவுக்கு போயிட்டு வருவேன். வழங்குதுங்களா, பஸ்ல ஏறி பஸ்லேயே வருவேன். ஆனா நம்ப மாட்டீங்க, 130 வெள்ளியில ஒரு மாசம் என்னால சமாளிக்க முடியும். சரிங்களா, தசமப்பாக நான் கொடுப்பேன். 130 வெள்ளினாக்கா தசமப்பாக எவ்வளோ? 13 வெள்ளி. ஆனா நான் 15 வெள்ளி கொடுப்பேங்க, 15 வெள்ளி கொடுப்பேன். சரிங்களா, அப்ப வேலை குறித்து நம்மளுக்கு பொதுவா வாரம் உண்டு. சம்பள உயர்வு எனக்கு ஒரு வருஷத்துல 3 தடவை சம்பள உயர்வு கிடைச்சது. 5 வெள்ளி, 6 வெள்ளி 70 காசு, 7 வெள்ளி 50 காசு, 8 வெள்ளி 50 காசு. அதோட வெளியாயிட்டேன், முழுங்க ஒழித்துட்டு போயிட்டேன். பார்த்தீங்களா, உங்க பிள்ளைங்களை குறித்து கண்டிப்பாக எதிர்காலத்தை குறித்து நீங்க கண்டிப்பாக என்ன செய்வீங்க? அதிகமாக யோசனைக்கு இடம் கொடுப்பீங்க. என்னடா ஒரு வருஷம் ஆச்சு இன்கிரிமெண்ட் இல்லையே. சரிங்க, சின்னத்துல சொப்சா வெட்ட மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, ஈபிஐ வெட்ட மாட்டாங்க. அதை குறித்து நிச்சயமாக உங்களுக்கு கவலையா வேலை இழந்து போயிடணும். ஐயோ எவ்வளவு நாளைக்கு இந்த இடத்துல வேலை செய்வோம். அவர் ஜோர்ஜ் சொன்னாரு, அண்ணா சொல்லிட்டாரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன விசேஷ அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? இன்னொன்னு இருக்கு. சரி, அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு ஆளுக்கு 300 வெள்ளி 350 வெள்ளி மாசம் கொடுப்பாங்களே. வச்சுக்கலாம் இல்லை எவ்வளோ நாள் அது போகுது. ஒருத்தர் சொல்றாங்க, இல்லை பாஸ்டர் இப்போ கொஞ்சம் 350 400 வெள்ளி கொடுக்குறாங்க, ஆனால் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க, நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம், என் பிள்ளைக்கு நான் டியூஷனுக்கு காசு கொடுக்கணும், சரியா வீட்டு பொருட்கள்லாம் வாங்கணும். சரிங்களா, பொருளாதாரத்தை குறித்து கவலை. ஸோ வேலை வந்து ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். வேலை இழந்து போய்விடுமோ என்று பயம். பிறகு ஓய்வு பெற வேண்டும். ஒரு சீக்கிரமா உட்காரங்க, எனக்கு 50 வயசு வச்சுக்கோங்க, நீங்க நம்பாட்டு பரவாயில்ல. சரிங்களா, இன்னும் எதுனா 15 வருஷம் ஓடிடுச்சு. சரிங்களா, ஆனால் சில 60 வயசு 65 ஐயோ பென்ஷன் ஆக போறீங்களேன் வருமானம். ஏன்னா உங்க வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க இதை சப்போர்ட் பண்றீங்க, நீங்க தான் எல்லாம் தேவையும் கவனிச்சுட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட், சரிங்களா, பென்ஷன் பண்ற வயதாயிருச்சு. எப்படி உங்க குடும்பத்தை சமாளிக்க போகிறீங்க? காடி காசு கட்டணும், வீட்டு காசை கட்டணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? பாரமா இருக்கிறது. தனிமை. சரி, தேங்க்யூ. தனிமை, லோன்லினஸ். நீங்க சரிங்க வாங்க செய்யறாங்க லோன்லினஸ், தனிமை. தனிமையில இனிமே காண முடியாது. சிலவங்க எல்லாரும் இருப்பாங்க, ஆனா தனிமையா இருப்பாங்க. ஏதோ குறித்து மனசுல நினைச்சுட்டு இருப்பாங்க. நடக்காததெல்லாம் நடந்துருச்சு, நடக்காததெல்லாம் நடந்துருச்சு என்று சொல்லி அப்படியாக அவங்க என்ன வளர்க்காங்க. கூடாது, கூடவே கூடாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ல, நான் அதுக்கு பிறகு வருவேன், அதோட விளைவு. ஓகே, உடல்நல பிரச்சனைகள் ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறவங்க யாருக்கும்
சரிவர சாப்பிடுறது இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை, காற்று அங்கேயே ஏறிடும். அப்போ என்ன செஞ்சிடும், வயிறு உப்பமாயிடும், ஆகிடும். சிலவங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து அதிகமாக மருந்து இருக்கும், காசு இருக்காது, நிறைய மருந்து இருக்கும். ஏன்னா அடிக்கடிக்கு அவங்களுக்கு என்ன ஆகும், தலைவலிக்கும். என்ன சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை, ஹெல்த் கண்டிஷன். ரொம்ப முக்கியம். தேவஜனமே, உங்களோட ஆலயம், உங்களோட சரீரம் தேவ ஆலயமா இருக்கிறது மறந்துடாதீங்க. You have to take good care of your heart. இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. சரிங்களா? ஏற்ற நேரத்தில் நீங்க சாப்பிடணும். உங்களுடைய உடலை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, வேண்டிய நிலை மற்றும் அதன் சிகிச்சை செலவுகள் சமாளிக்கும். சிலவங்க பாருங்க, டெர்மினாலிகள்னாக்கா நிரந்தரமாக அவங்களுக்கு யார் ஒவ்வொரு நாளும் சிலவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால, இனிப்பு நீர் இருக்கிறதுனால காலை புண்ணு வந்து அவங்க என்ன செய்யணும், ட்ரெஸ்ஸிங்க்கு போகணும். அதுக்கான காசு ஒரு நாளைக்கு போனாங்க 80 வெள்ளி 90 வெள்ளி. சரிங்களா? எதுக்கு என்ன சொல்லுவாங்க, உடம்புல புண்ணு இருக்கிறதுனால அது கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங். சிலவங்க டயாலிசிஸ். சரிங்களா? டயாலிசிஸ்னாக்கா கிட்னி இருக்கிறதுல கிட்னி பழுதாயிடுச்சுனாக்கா அது உடம்பெல்லாம் விஷமாயிடும். அது வந்து ஒவ்வொரு நாளும் சிலவங்களுக்கு 3 நாள் 4 நாள். ஓகே, ஒரு தடவை அவங்க என்ன செய்யணும், இந்த கிட்னியை சுத்தம் பண்ணணும். அதுக்கு காசு. சரிங்களா? கண்டிப்பா அதை பொறுத்து கவலை. இப்படி நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக, சரீரத்துக்காக ரொம்ப நம்ம வந்து செலவு பண்றோமே. எங்க காசு? இதுக்கெல்லாம் காசுக்கு எங்க போகுது? நீங்களாம் ரொம்ப விசேஷமானவர்கள். நான் சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன், எவ்வளவு சரிங்களா, எப்படி இதை மேற்கொள்வது. ஓகே, நம்ம என்ன செஞ்சோம், குடும்பத்தை பார்த்தோம், வேலையை பார்த்தோம், எஜுகேஷனை பார்த்தோம், இப்போ சபையை பார்க்கணும். தனிப்பட்ட ஜெபமும் பக்தி வாழ்க்கை அதிகமாக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் வேத வாசிச்சுட்டு வந்தீங்களா, வேத வாசிக்கலே என்று சொல்லி காலப்பட்டு இருக்கிறீங்களா? இப்போ regretted that you have not read the Bible. இவனுக்கு வேத வாசிக்கலையே, நான் அவசரமா ஜெபிக்காம வந்துட்டேனே, அதுக்காக கவலைப்படுறீங்களா? அதுக்கு கவலைப்பட மாட்டோம். ஆனால் அதுக்காகவும் கவலைப்படணும். அது நல்லதுக்கு நீங்க என்ன செய்யணும், கவலைப்படணும். தனிப்பட்ட ஜெபமும் பக்தி வாழ்க்கையும் திருச்சபை ஊழியர்களில் பங்கேற்க, நான் இந்த சபைக்கு அங்கத்தினராக இருக்கிறேன், இதுவரைக்கும் இந்த சபைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த வருஷத்துலயாவது நான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி நீங்க சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும். ஆத்ம ஆதாயம் செய்யணும். சபை உள்ளத்துல கலந்து கொள்ளணும். சபை பிள்ளைகளை சபை பள்ளிக்கு அனுப்புறேன்னா, ஆய்வு சங்கத்துக்கு நான் அனுப்புறேன்னா, வியாழக்கிழமை நடக்கிற அந்த பெண்கள் கூட்டத்துக்கு நான் அனுப்புறேன்னா, அப்ப இந்த சபையில நான் என்ன ஊழியம் செய்யறேன், அதை குறித்து நீங்க என்ன செய்யணும். நான் ஆண்டவர் கேட்பேன், உன்னை இந்த சபையில வச்சிருக்கிறேன்னு சரியா ஊனமாக நான் வைக்கல, உன்னை இந்த சபையில வச்சிருக்கிறேன்னா ஒரு பொக்கே இதுவா வைக்கல, சரி இந்த சபையில் நான் வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறேன், சரி நீ பயன்படக்கூடிய அளவுலையா அண்டர்ஸ்டாண்ட். உன்னை நான் ஒரு உற்பத்தியான மரம், பார்த்தீங்களா அந்த மரம் ஆரோக்கியமா இருக்கு. அந்த மரம் ஆரோக்கியமா இருக்கிறதுனாக்கா அடிப்படையான காரியங்கள் நீங்க செய்யணும். ஜபம், வேத வாசிப்பு, தியானம், சரிங்களா, அல்லேலூயா, ஐக்கியம், இதெல்லாம் இருக்கணும். அதுக்கு வேறு, இந்த வேறு கண்டி நல்லா இருந்தாதான் கிளைகள், சரிங்களா, இலைகள், மரங்கள் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அடிப்படையான காரியம் நம்மளோட வாழ்க்கையில சரியாகட்டி மற்ற எல்லாமே சரியா இருக்காது. வளர்ந்துங்களா? ஸோ அதுக்காக கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். என்ன சொல்லுவாங்க, ஆத்ம ஆதாயம் செய்யணும். உங்களால் முடியும். 365 நாள் இருக்கிறது. இப்போ 3.5 மாசம் ஆச்சு, ஏறக்குறைய இல்லை 3.25 மாசம். நான் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம், சரியா? அதை குறித்து நீங்க கொஞ்சம் அக்கறைப்படுங்க, பாரப்படுங்க. சபை ஐக்கியத்தில் இன்னைக்கு வந்து யாரு, சிங்கம் ராஜா ராஜசிங் ராஜசிங் ஐயா, நீங்க இன்னைக்கு வந்து இட்லி தோசை நம்ம இருக்கீங்க அதுக்கு அவர் கஷ்டமா இருக்கிறது, அவர் கவலையா என்னடா நான் சமைச்ச சாப்பாடு கொண்டு வர முடியும், என்ன ஆவாது பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சபையில் அந்த மாதிரி நம்மளுக்கு பெருமையை இருக்கக்கூடாது, கவலையாக தான் இருக்கு. அது அதை குறித்து கவலை ஐயா கண்டிப்பாக கவலைப்படுவார்.
அன்னைக்கு ஆமோஸ் வீட்டுக்கு போனோம். இருக்கிற மாதிரி ஆமோஸ் அமுதம் எக்கச்சக்கமான சாப்பாடு மிச்சமாயிருச்சு. நாங்கள் கொண்டு கண்டிப்பாக ஐயோ கவலை கொஞ்சமாவது கவலை கொண்டு இருக்க மாட்டீங்க. ஓ படலை அப்படி மனுஷனை கேட்கவே முடியாது. கடவுள் என்ன மனுஷனை கவலைப்படுத்தணும். சரிங்களா? ஆனால் அவருக்கு தெரிவிக்கல. ஆனால் சந்தோஷமா இருந்தார். அவங்க போனவங்க இருக்கலாம் வாரி வாரி அள்ளி கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கு வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஐக்கியம் கண்டி கலந்து கொள்ளப்பட்டு ஐக்கியத்தில் பங்கு பெறப்பட்டு சபையிலே இது ஒரு பெரிய கவலையாக இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஐக்கியத்தில் கலந்து கொள்வது அது ஒற்றுமையை கொண்டு வருகிறது. அடுத்து தேசிய அரசு நாட்டுக்காக. சரிங்களா? இன்றைக்கு நம்ம பார்த்தோம் நம்முடைய நாடு எந்த நிலைமையில இருக்கிறது என்று சொல்லி. நிலம் மற்றும் சரிங்களா வீடு வாங்குவதில் அநீதி. அப்படி அநீதியா நீதியா? வீடு வாங்குவதில் சில நேரத்தில் நம்மளுக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது. பேங்க்ல போயிட்டு அப்ளை பண்ணா எனக்கு நம்மளோட சம்பளம் வந்து அது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய சம்பளம் குறைவாக இருக்கிறது. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கல? லோன் கிடைக்கல. எதுக்கு? வீடு வாங்குவதற்கு. என்னடா எவ்வளோ வருஷமாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு வீடு வாங்குவதற்கு நம்மளுக்கு போதுமான வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டில் இருக்கிறோம். வீடு வாங்க முடியாத நிலைமையில நம்மளுக்கு கவலை இருக்கிறது. நிலம் சரிங்களா? நிலம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது பூமி புத்திரா பூமி புத்திரி அவங்களுக்கு தான் வசதி இருக்கிறது. நம்ம இந்த ஒதுக்கப்பட்டவங்க. நீங்க எதிர்ப்பு பண்றீங்களோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து இப்போ நான் வந்து வீடு வாங்கும்போது 2015 நான் வாங்கினேன். சரிங்களா? சீக்கிரமா வாங்கியிருந்தேன். இந்த ஜிஎஸ்டி அதுக்கு முன்பதாக நான் வாங்கியிருந்தேன்னா 199,000. அப்போ நான் வீடு வாங்கும்போது 277,000 வந்துருச்சு. சரி, ஆனா இதே விட அவங்களுக்கு 2 லட்சம் கொடுப்பாங்க. யாருக்கு? பூமி புத்திரா பூமி புத்திரி. இதை குறித்து உங்களுக்கு கவலை இருக்குது நிச்சயமா. பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி படிப்புக்கு போவேன். பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போவதுக்கு கோட்டா சிஸ்டம் அதான் ஒழிக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கோட்டா சிஸ்டம்னாக்கா அவங்க வந்து எஸ்பிஎம்ல 3வது கிரேடு 4வது கிரேடு இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க? யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. அரைக்காரமா படிச்சுட்டு டாக்டர் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வேறு. அப்ப நம்ம இந்திய சமுதாயம் பார்த்தீங்களா எப்படி நம்ம ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சரிங்களா அடிப்படையான வசதிக்கு இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த மலேசியா மண்ணில். அது நம்மளுக்கு ரொம்ப கவலை. பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்தாதான் அவங்களுக்கு காலேஜ்ல இடம் கிடைக்கும், யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கும். எங்க அனுப்புவாங்க? சாபாக்கு சாரவாக்கு அனுப்புவாங்க. எங்க அனுப்புவாங்க? கிளாந்தா அங்கே திறந்தானுக்கு அனுப்புவாங்க. இது நடக்குது தானே. இதை பத்தி நம்மளுக்கு கவலையா இருக்குல்ல. கர்த்தர் ஒரு இதையெல்லாம் கவனிச்சு எல்லா ஆரம்பத்திற்கும் என்ன உண்டு? முடிவு. சரிங்க, நான் இதோட முடிச்சுட்டு அடுத்த வாரம் முடிச்சுக்கோம். கவலை என்றால் என்ன சொல்றேன். கவலை என்றால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீயிங் கெட்டிங் வார்? கவலை என்றால் என்ன? அதன் ஆபத்துகள் என்ன? வாட் இஸ் worry and its dangers? நாட்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த நாட்கள் இல்லை சரிங்க. ராக் அப்படியா என்ன சொல்லுவாங்க? ராக்கிங் சேர். ராக்கிங் சேர் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன தமிழ்ல போட்டிருக்காங்க? அது ஆடும் நாற்காலி போன்றது. நீங்க உட்காந்துக்கிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்படிதான், அது எங்குமே போவாது. கவலை வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு சமமா இருக்கு. நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க, அங்கேதான் இருப்பீங்க, அங்க போக மாட்டீங்க. இந்த அசைவாடும் நாற்காலியை போல சரிங்களா? யூ கேன் நோ வேர். எங்குமே முன்னுக்கு போக முடியாது, பின்னால போக முடியாது, இந்த பக்கமா போக முடியாது, அந்த பக்கமா போக முடியாது. தமிழ் உலக மனுஷ தமிழ் கவலை அந்த மாதிரி பேச. அதனால ஏசாயா 60 சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா. ஏசாயா 60 இதுல இல்லை, ஆனா இதுல நோட்ஸ்ல இல்லை. ஆனா நான் சொல்றேன், அது ஆடும் நாற்காலி போன்றது, ராக்கிங் சேர். அது எப்படியெல்லாம் இருக்கும். காலப்பட்டு இருந்தீங்க அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. நான் அடுத்த வாட்டிக்கு நான் வரேன். ஒரு முக்கியமானது, அது உங்களை எங்கும் கொண்டு செல்லாது. அது விசுவாசத்திற்கு எதிரானது. அது பயத்தையும் உறுதியற்ற நிலைமையும் கொண்டு வருகிறது. வெரி குட் டிரான்ஸ்லேஷன்.
அனைத்தையும் என்ன செய்யும்? பறிக்கும், எடுக்கும், தடை பண்ணும், நிம்மதியா விடாது. இது கவலை. அதனால நீங்க வளர விடாதீங்க. அதுக்கு சீக்கிரமா என்ன செய்யுங்க? சொல்யூஷன். தமிழ்ல என்ன சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு, முடிவு, அதுக்கு ஒரு தீர்வு காண அது உங்களை மிகவும் களைப்பாக்கி அதோட விளைவுகள் அது உங்களை மிகவும் களைப்பாக்கி மெதுவாக உங்களை சோர்வை அடைய செய்யும். இறுதியில் நீங்கள் நோய் வாய்ப்படுவீர்கள். அதிக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சரிங்களா, நடந்த சம்பவங்களை குறித்து நினைத்து நீங்க வாழும் பொழுது அதோட விளைவு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, தூக்கம் வராது. இது இன்னொரு செக்ஷன்ல நான் அதை ஆழமா சொல்றேன். ஸோ அவநம்பிக்கையும் சந்தேகங்களும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பிவிடும். அது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதிலிருந்து உங்களை குழப்பம் அடைய செய்யும். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க தடையா இருக்கும். தொடர்ந்து நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரிங்களா தேவஜானி? எப்படி மேற்கொள்வது எப்படி? நான் இந்த விளைவுகள் அதுக்கான பதில்கள் நான் என்ன பார்ட் 1 பார்ட் 2 இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்டது பார்ட் 1. சரிங்களா? அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தான். சரிங்களா? இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னுடைய நோட்ஸ் கவலைகள், தாக்கமும், விளைவுகளும், சரிங்களா, அதனுடைய இம்பேக்ட். ஓகே, இதை மட்டும் நான் முடிச்சிடலாம். இம்பேக்ட், கவலைகள், தாக்கம்னாக்கா இம்பேக்ட். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? அதே வார்த்தை இம்பேக்ட். என்னமா? அடையாளங்களும் அறிகுறிகளும். ஓகே, இந்த போட்டுருக்கீங்களா? ஆமா, அடையாளங்களும் அறிகுறிகளும். அறிகுறிகள். எஸ், அறிகுறிகள். ஓகே, சிந்தனை காக்னிட்டிவ் தொடர்பான அறிகுறிகள். சரிங்களா? என்ன நடக்கும் உங்களுக்கு? முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது நினைவாற்றல் குறைவு, மறந்துடுவீங்க. இது எப்பவுமே நடக்கிறது, எனக்கும் நடக்கும். நீங்க கூட சாவி வச்சுக்கிட்டு தேவை, சாவி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு காடியில தேவை, சரியா, வீட்டுல போய் தேவை. நினைவுகள். வயதானவங்களுக்கு மட்டும் இது வராதுங்க. அதிகமாக கவலைப்படுறவங்க எங்க ஜாமா வச்சாங்க, சில நேரத்துல அடுப்பு எரிய விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க? அடைக்காம போயிடுவாங்க. கவலைனால ஞாபக சக்தியோட அளவு என்ன செய்யும்? குறைஞ்சு போகும். அந்த மாதிரி நடந்திருக்கு. வளர்ந்ததுங்களா? பார்த்துக்கிட்டவங்க வளர விடாது. கவனம் செலுத்த முடியாம படிச்சு விடுவாங்க ஸ்கூல்ல. எங்க கல்வி மாணவர்கள் ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டில் ஏசி இருப்பாங்க, திட்டே இருப்பாங்க. கல்வன் மட்டும் இல்லை, எல்லாம் திட்டு வாங்கியிருக்கு. அப்போ அங்கே படிச்சு கொடுக்கும் பொழுது கவனம் செலுத்த முடியாது. சரிங்களா? படிச்சு கொடுத்தது என்னதென்று விளங்காம புரியாம இருக்கும். அது மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு ஹோம்ஒர்க் செய்ய முடியாது. கவலை, ஞாபக சக்தியை குறைச்சிருங்க. சரிங்களா? சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. கேக்குதுங்களா? You will not be able to make the right decision at right time. கண்டிப்பாக கஷ்டமா இருக்கும், ஒரே குழப்பமாயிடும். ஏன்னா கவலை அதிகமாக வளர விட்டுட்டீங்க. தெளிவாக இருக்கணும். 61 மாசத்துக்குங்களா? ஏற்றுக்கலாம். வேலைக்கு போனேன், சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. ஏன்னா கவலை என்ன செஞ்சிடும்? உங்களை குழப்பி விட்டுடும். உங்களை என்ன செஞ்சிடும்? தடுமாற செஞ்சிடும். எது? கவலை. அப்புறம் எல்லாவற்றிலும் எதிர்மறையானவைகளே all the time you see things negative. சரி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு தப்பா சிந்திச்சுக்கிட்டு
தப்பு தப்பாக பேசுது நெகட்டிவ். சரி, நீங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லை, கவலை அந்த மாதிரி ஆள். அப்போ ஜேவி அந்த மாதிரி அதான் நான் சொல்லுறேன். Jesus is the only source of salvation. I will come back there. நான் அப்போ வரும் கண்டிப்பாக. சரி, அப்போ அடிக்கடி என்னமா உடல் திஸ் வில் பி. இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், நம்ம பேக்ல பின்னால் போக பண்ணோம் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். காக்னிட்டிவ் சிம்டம், அதாவது நம்மளுடைய ஞாபகம் சக்தி குறையும், கவனம் செலுத்த முடியாது, சரியான விதத்தில் தீர்வு செய்ய முடியாது. ஓகே, அது மாத்திரமல்ல எல்லாம் seeing only the negative, எப்பவுமே தப்பாக நினைக்கிறது. சரிங்க. அப்புறம் anxious and constant worry, தொடர்ந்து என்ன செய்ய இருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதிகமாக. ஓகே, அடுத்தது பிசிக்கல். இப்போ சரீரம். ஓகே, சரீரம் இங்கே உங்களுடைய மனநிலை குறித்து. இப்போ சரீரம், உடல் தொடர்பான அறிகுறிகள். நீங்க அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா, தலைவலி மற்றும் உடல் வலி. சரிங்களா? ஒரு சிலவங்களுக்கு ஹெண்ட்பேக்கில் என்ன தப்பா இருக்கும், தலைவலி மருந்து இருக்கும், பெண்ணோட இருக்கும். ஏன்னா அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கணவரை பற்றி, மனைவியை பற்றி, குடும்பத்தோட சூழ்நிலை குறித்து, பிள்ளைகளை குறித்து. இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்களா, வயசாயிடுச்சு, சரிங்களா, கல்யாணம் பண்ணாமல் கூட எனக்கு பிள்ளை இல்லையே, இப்படியாக தொடர்ந்து வரும். நான் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆரம்பத்துக்கும் முடிவு இருக்கிறது. நிச்சயமாக நீங்க தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கர்த்தரை தேட போடுது, கர்த்தரை நாட போடுது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆண்டவர் முடிவு கொண்டு வருவார். அதாவது கான்ஸ்டிபேஷன், பர்ஜ், வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல், வாந்தி உணர்வு மற்றும் மயக்கம் வரும். அப்புறம் மார்பு வலி மற்றும் இதய துடிப்பு அதிகரித்தல். Your heartbeat will be faster than the normal, என்ன சொல்றாங்க, ஸ்பீட். பாலியல் ஆர்வம் குறைந்து. இது திருமணம் ஆனவங்களுக்கு. கணவர் மனைவி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க கணவர் மனைவியாக சேர்த்து வாழ முடியாது. வளர்ந்துதான் உடல் உறுப்பினுடைய அளவு குறைஞ்சு போகும். இதெல்லாம் பாதிக்கும். அதனால கவனம் செலுத்துங்க. சரிங்களா? இதெல்லாம் அடிக்கடி இருமல், சளி, காய்ச்சல் வரும். சரிங்களா? நிச்சயமாக ஒரு முடிவு. 60 வாசிக்கலாமா? ஆமா. பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். நீ ராக்கிங் சேர் உட்கார்ந்தது போது, அசைவோட நாட்கள் உட்கார்ந்து போது, கவலையில் உட்கார்ந்து, அந்த கவலை நாட்களில் எழுந்து செயல்படக்கூடிய, நடமாடக்கூடிய நாட்களில் உட்கார்ந்து, நான் உன்னை கைப்பிடிச்சு நடத்துவேன். எழுதிய பிரகாசி, நீ பிரகாசம் பண்ண வேண்டிய ஆளு. என்னுடைய நாமத்தினாலே நீ என்ன செஞ்சிருக்கிற, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற. அப்படியே என்னுடைய நாமம் எவ்வளவு வல்லமையானது. சரிங்களா? என்னோட நாமத்தினாலே விடுதலை உனக்கு உண்டு, நீ பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அதனால நீ என்ன செய், எனக்காக எழுத பிரகாசி. என்ன ஒளி வந்துருச்சு, வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு, நீ பிரகாசமா இருக்கிற. தேவனோட மகிமை நிச்சயமாக சீக்கிரமாக முடிவு. நன்றி கர்த்தாவே, ஜெபிப்போம். தர்மான நாளுக்காக நன்றி. அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட காரணமா இருக்கும். அநேக வாழ்க்கை குறித்து, வேலை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஆண்டவர் இந்த நாட்டை குறித்து, சபை குறித்து இவைகளெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இதெல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவு உண்டு. இவைகள் எல்லாம் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்பாடு கொண்டு வந்ததற்காக, விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவர். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நெஞ்சத்திலே யாருக்கு அப்பம் கொடுத்தார்,
ஆமென். ஹalleluya.
இதுவரைக்கும் இந்த ஆராதனைகளை அற்புதமான இடத்துல நடத்தி முடித்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்க வீட்டுக்கு போகும் பொழுது ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும் போது வாழ்க்கையில மாற்றம் ஆண்டவர், எங்களுடைய பாரம் குறைந்து போனதற்காக நன்றி. உங்க மீது நம்பிக்கை ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே கர்த்தாவே வந்ததுக்காக நன்றி. அருமை சபையார்கள் எவ்வளவு பொறுமையாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் வசனத்தை கேட்கவும் அவர்களுக்கு நீங்க பலனையும் கிருபையும் கொடுத்ததற்காக சீக்கிரமா வருவேன் என்று சொன்னேன். இயேசுவின் உயிர்த்தெழுந்த இந்த வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜெபிக்கிற பாரமா பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்போடு ஐக்கியமும் ஹல்லேலூயா இந்த ஆராதனையிலே உற்சாகமாக கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரும் கூட எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் காத்திருக்க கடவுளாக. ஆமென். எல்லாரும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்றைக்கும் மாறாது. ஆமென், ஆமென்.